புதுமையில வந்திருக்காரு. வாழும்போது அந்த எல்லையில அந்த வேப்பங்குச்சி ஆப்பா இருந்திருக்காரு. அத எடுத்து கடிச்சு பார்த்துருக்காங்க. கச்ச ஆப்புன்னு இருந்து கச்சிருக்கு அந்த ஆப்பு. குச்சி ஆப்பு கச்சிருக்கு. கச்சா அப்புண்டு முதல் இருந்திருக்கு. அப்புறம் கச்சிலா அப்புண்டு இருந்திருக்கு. அப்புறம் கச்சிலா ஆயிரப்புண்டு வந்துருச்சு. சோழன் வந்திருந்திருக்கு. அப்புறம் சோழன் இந்த காவக்காரர்களால் சோழனா வந்து குதிரையில வரும்போது எங்கே காமிச்சிருக்காங்க, எந்த ஆளுகளுக்கு எங்கே காமிச்சிருக்காங்க, என்ன எல்லையில ஊண்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கேட்கும்போதுதான் அந்த மாதிரி அந்த கச்சா ஆப்பு என்ன ஆப்புன்னு கேட்டிருக்கா. கச்சா ஆப்பு, அப்புறம் கச்சிலா ஆப்பு, அப்புறம் கச்சிலா. வறுமையை நீக்கிடத்தான் வறியோர் வளம் பெறத்தான். வந்தது தானமம்மா, தந்தது மலர்ச்சியம்மா. தரிசு நலம் மேம்படத்தான் உழவகமா வந்தோம். வருமானம் பெருக்கிட ஜீவிதமா வந்தோம். குழுமோ எங்க குழுமோ நம்ம எல்லாருமே என்றும் தானம் குடும்பம். உழவகம் தானியம் ஜீவிதம் சங்கமம் எல்லாமே தானம் குடும்பம். வறுமையை நீக்கிடத்தான் வறியோர் வளம் பெறத்தான். வந்தது தானமம்மா எம்மா எம்மா, தந்தது மலர்ச்சியம்மா. சுகாதாரம் மேம்படத்தான் சுகமாக வந்தோம். பகுத்தறிவை பெருக்கிடத்தான் பதிப்பகமா வந்தோம். இடர்களை நீக்கிடத்தான் பரஸ்பரமா வந்தோம். வாழ்வாதாரம் பெருக்கிடத்தான் வளர்ச்சி நிதியா நாங்க வந்தோம். குழுமோ எங்க குழுமோ நம்ம எல்லாருமே என்றும் தானம் குடும்பம். சுகம் பதிப்பகம் பரஸ்பரம் வளர்ச்சி நிதி எல்லாமே தானம் குடும்பம். வறுமையை நீக்கிடத்தான் வறியோர் வளம் பெறத்தான். வந்தது தானமம்மா, தந்தது மலர்ச்சியம்மா. வாழ்விழந்து நின்றவர்க்கு புலம்பெயர்வா வந்தோம். இளையோர்கள் மேம்படத்தான் இளைஞர் நலமா வந்தோம். விவசாயம் மீட்டிடத்தான் ஒத்திசைவா வந்தோம். வளர்ச்சி கொள்கை ஏற்றிடத்தான் பேரியக்கமாக வந்தோம். குழுமோ இப்ப வேலை இல்லப்பா. வேலைக்கு போனா வாய்க்கால வெட்டி சுத்தம் பண்ணுவேன். கம்மாய தூரி வாங்கி மேல போடுவேன். இப்ப வேலையும் இப்ப அந்த வேலையும் இல்லை. ஊருக்கு மக்கள் கூட சும்மா வீட்டுல யார் யார் களஞ்சியத்துல இருக்கீங்க? தீபாவளி எப்போ ஒரு அடமலை வேஞ்சு தூரம் வெய்யாரமா கிடந்தப்போ 100 கட்ட சொன்னாங்க. தீபாவளியில வந்து
அது வந்து மாசம் மாசம் 10,000. வறுமையை நீக்கிடத்தான் வறியோர் வளம் பெறத்தான்